வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது குதிரைவாலியில் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக உப்புமா அப்படின்னும் பொழுது ரவையில் உப்புமா பண்ணியே நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும். ரவையை தவிர்த்துட்டு சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குதிரைவாலியை பயன்படுத்தி நம்ம உப்புமா செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டுமில்லை, பலவிதமான நோய்கள்லேருந்து நம்ம வெளிவர முடியும். என்னென்ன விதமான நன்மைகள் இந்த குதிரைவாலியில் இருக்கு, யார் யாரெல்லாம் இந்த குதிரைவாலி உப்புமா எடுத்துக்கலாம், இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ குதிரைவாலி அரிசி சிறுதானிய வகையை சேர்ந்தது. ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல சிறுதானியங்கள்னா என்ன, குதிரைவாலி எப்படி ஐடென்டிஃபை பண்றது, குதிரைவாலியில் என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்றது பார்த்தோம். இந்த குதிரைவாலி அரிசியை வாரத்துக்கு ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிடும் பொழுது உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு உடல் எடை குறையறத பார்க்க முடியும். ரத்த அழுத்தம் குறையும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த குதிரைவாலி மாதிரியான சிறுதானிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும். உடல் ஆரோக்கியம், உடலுடைய திசு, உடலுடைய செல் வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தானியம் தான் இந்த குதிரைவாலி. இப்ப பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அடிவயிறு வலி, அதிகமான உதிரப்போக்கு, இல்லைன்னா குறைவா இருக்கக்கூடிய உதிரப்போக்கு, இதெல்லாமே சீராக்கக்கூடிய தன்மையும் நம்மளுடைய சிறுதானியம் குதிரைவாலி அரிசிக்கு இருக்கு. குடல் புற்றுநோய் மாதிரியான தொந்தரவுகள் வரதுல இருந்து நம்மளை முற்றிலும் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இந்த குதிரைவாலி அரிசிக்கு இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது சீரான தூக்கம் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தூக்கமின்மை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். சிறுதானியங்களை பயன்படுத்தும் போது தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியும். குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் குதிரைவாலி மாதிரியான ஆரோக்கியமான சிறுதானிய உணவுகளை சாப்பிடும் பொழுது பால் சுரப்பு சீரா இருக்கும். தோல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். இன்னைக்கு பொதுவா எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ரவை, அதே மாதிரி வெள்ளை அரிசி, இதுல நார்ச்சத்துக்களும் கிடையாது, புரதச்சத்துக்களும் ரொம்ப கம்மியாவே இருக்கு. அதுக்கு ஒரு சிறந்த மாற்றா இருக்கக்கூடிய இந்த சிறுதானியங்கள்ல குதிரைவாலி அரிசியில நிறையவே புரதச்சத்து இருக்கு, நார்ச்சத்துக்கள் இருக்கு. அதனால மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்துன்னு உடலுக்கு தேவையான பலவிதமான சத்துக்கள் இந்த குதிரைவாலி சிறுதானியத்துல இருக்கு. இதை எந்த நேரத்துல சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக சிறுதானியங்களை காலையிலயும் மத்தியானமும் எடுத்துக்கிறது சிறந்தது. ஏன்னா இதெல்லாமே காம்ப்ளெக்ஸ் நியூட்ரிஷன் சொல்லுவோம். அதனால பொதுவாக சாயந்தரம் நம்ம சாப்பிட்றதா இருக்கும் அப்படின்னா ஒரு 6 மணி 7 மணிக்குள்ள சிறுதானியங்களை பயன்படுத்துறது சிறந்தது. அப்படி இல்லைன்னா காலையிலயும் மத்தியானமும் சாப்பிட்றது ரொம்பவே சிறந்தது. இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்ல, உடல் பருமன்ல இருந்து வெளியில வர முடியும், சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த முடியும். இது எல்லாமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உணவுகள். அதனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த சிறுதானியங்களை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு பலனா ரொம்ப சீக்கிரமாவே பார்க்கலாம். எந்த மாதிரியான சிறுதானியம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளையர்னு இருக்கக்கூடிய பட்டை தீட்டிய குதிரைவாலியை தவிர்த்துட்டு நார்ச்சத்துக்கள் இருக்கிற மாதிரியான சிறுதானியமா இருந்தா ரொம்பவே நல்லது. இப்போ இந்த குதிரைவாலி அரிசியை நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இந்த 20 நிமிஷம் நம்ம ஊற வைக்கிறனால நம்ம சமைக்கிற நேரம் ரொம்பவே குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி இதை குக்கர்ல வைக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா குக்கர்ல வைக்கும் பொழுது ரொம்ப சின்ன தானியம் வேகிறதுக்கு கரெக்டா ஒரு 5 to 10 நிமிஷம் தான் ஆகும். அப்படின்ற ஒரு சிறுதானியத்தை நீங்க குக்கர்ல வைக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே சிதைஞ்சு போயிடும். அதனால இது ஓப்பன் பேன்ல செய்யறது தான் நல்லது. நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வானல் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மண் சட்டி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துல ரொம்ப சுலபமா இந்த குதிரைவாலி உப்புமா செய்ய முடியும். இதுக்கு நான் ஒரு வானல் எடுத்துக்கிறேன், மண் சட்டிலையும் செய்யலாம். இந்த வானலியில தேவையான அளவு சிக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட கடுகு, உளுந்து, கடலை பருப்பு, வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய்க்கு பதிலா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைன்னா வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த கடலை பருப்பை தவிர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துறேன். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குறோம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி கழுவி வச்சிருக்கிற குதிரைவாலி அரிசியை இதோட சேர்க்கிறோம். இப்போ இந்த அரிசியை வெங்காயத்தோட சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்க போறோம். இந்த ஒரு சூடு நம்ம கொடுக்கும் பொழுது தானியம் ரொம்ப சீக்கிரமா வேகும், நல்ல ஒரு வாசனையையும் கொடுக்கும், நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கும். உப்புமா ஒட்டாம நல்ல உதிரியாகவும் இருக்கும். நல்லா வறுத்துட்டோமா அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா, வாசனை மாறும் பொழுதே நம்ம குதிரைவாலி அரிசி நல்லா வறுத்தாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை வறுக்கும் பொழுது அடுப்பை சிறு தீயில வச்சுக்கிறதும் இல்லைன்னா ஒரு மிதமான தீயில வச்சுக்கிறது நல்லது. இந்த நேரத்துல நம்ம வெதுவெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணி அதுல சேர்க்கறது நல்லது. அப்படி இல்லைன்னா சாதாரணமா இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி நம்ம எடுத்துக்கிறோம். அதனால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்தாலே போதும். நம்ம 2 கப் இதுல தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை அதிகம் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி அடுப்பை குறைச்சி வச்சுக்குவோம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இதோட அப்புறமா இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 5 to 10 நிமிஷம் இந்த சிறு தீயில வேக வச்சாலே போதும். குதிரைவாலி உப்புமா நமக்கு தயாராகிடும். இதுல தாளிக்கும் போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு மனமா இருக்கும். நிலக்கடலையை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு வாசனையும் இருக்கும்,
இருக்கும், நல்ல ஒரு சுவையும் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே குதிரைவாலி அரிசி உப்புமா நமக்கு வெந்து அழகாக ரெடி ஆகிடும். சிறு தீயில நம்ம வச்சுருக்கோம். சிறு தீயில தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதுக்கு அப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கலாம். எதுக்காக இந்த ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு சூட்லேயே வந்து இந்த சிறுதானியங்கள் எல்லாமே வந்து நல்லா வேகக்கூடியது. அந்த மாதிரி வேகும் பொழுது நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கும், உதிரி உதிரியாகவும் ஒட்டாமையும் இருக்கும். இப்போ நமக்கு குதிரைவாலி உப்புமா தயாராகிடுச்சு. இந்த குதிரைவாலி உப்புமாவை நம்ம தேங்காய் சட்னியோடையும் சாப்பிடலாம், இல்லைன்னா சாம்பார் கூடயும் சாப்பிடலாம், எதோட வேணாலும் சாப்பிடலாம். ஒரு சிறந்த காலை உணவு, ரொம்பவே சுலபமாக 15 நிமிஷத்தில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். யார் யாரெல்லாம் இந்த குதிரைவாலி உப்புமா சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவாகவும் இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.